தமிழஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு இன்றைக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வடக்கு மண்டல வழக்கறிஞர் பிரிவினுடைய ஒரு கூட்டம் நடந்தது திமுக சார்பில். அந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். அவர் பேசிய பல விஷயங்கள் சமீபத்தில் நடந்த அவரை கைது செய்வதற்காக அவர் வீட்டுக்கு காலையில் போன அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் என்ன சம்பவம் நடந்தது, அந்த அதிகாலையில் அவர் போலீஸ் என்ன பேசினாங்க, அதை பிற்பாடு எப்போது அவர் அந்த போலீஸ் வாகனத்தில் ஏறினாரு, அதுக்கிடையில் அவர் வீட்டுக்குள்ளே காலையில் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்றத அவருக்கே உரிய அந்த நகைச்சுவை பாணியில் கலாய்த்து தள்ளி இருக்கிறார். ஏற்கனவே அந்த கைது நேரத்தில் இவர் பாத்ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார், டாய்லெட் புரட்சி பண்ணாருன்னு நம்ம ஆதவ அர்ஜுனா என்கிற ஒரு அமைச்சர் பேசுகிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நம்முடைய வீடியோவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல்வேறு விஷயங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அந்த கைது நடவடிக்கை என்பது ஆக்சுவலாக அது கைது நடவடிக்கை இல்லை. அதைத்தான் நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம நிறைய வீடியோக்கள் பேசும்போது அதான் சொன்னோம். உதயநிதி ஸ்டாலின் ஒரு மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார். தஞ்சாவூரில் நான் மீட்டிங் பேசினேன், மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய உதவியாளர் சொன்னார், இந்த மாதிரி தஞ்சாவூர்லேருந்து போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு. என்னத்துக்கு வந்திருக்காங்கன்னா, இல்லை உங்களை கைது பண்ண வந்திருக்காங்க. கைதா? நான் என்ன கைது பண்ணுற மாதிரி பேசினேன், நான் என்ன பேசினேன் அப்படின்னு ரிவைன் பண்ணி பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே உரிய பாணியில் சொன்னார். நான் டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன், ஒருவேளை அதுக்காக இது பண்ண வந்திருப்பாங்களோ, இல்லைன்னா வெக்கங்கட்ட அரசு, மானங்கட்ட அரசு, ஒன்றுத்துக்கும் உதவாத அரசு, பூராவும் ஜோக்கராக இருந்தால் எப்படிங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினேன். ஒருவேளை இதுக்காக கைது பண்ண வந்துட்டாங்களோ, எதுக்காக கைது பண்ண வந்தாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் 8:30 மணி போல் வெளியில் அவங்கக்கிட்ட, அதுக்குள்ளே என் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க அவங்க போலீஸு. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், என்ன விஷயம்னா, இல்லை நாங்கள் தஞ்சாவூரில் வந்திருக்கோம். சரிங்க, இல்லை சூழ்நிலை புரிஞ்சுங்க, உங்களை கைது பண்ண வந்திருக்கோம். எதுக்காக கைது பண்ண வந்திருக்கீங்கன்னா, இல்லைங்க நீங்கள் கைது பண்ண வந்திருக்கோம்னு மட்டும் சொன்னாங்களே தவிர, சரி ஓகே இருங்க, நான் என்னுடைய சட்ட டீமை வர சொல்கிறேன், லீகல் டீம் வந்த பிறகு அதை பற்றி பேசிவிட்டு அப்புறமா மற்ற ப்ரொசீடிங்ஸ் என்னது பார்த்துக்கலாம், அது வரையும் வெயிட் பண்ணுங்கண்ணே. இல்லை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், நாங்கள் இல்லைங்க லீகல் டீம் வந்த பிறகு தான் எதுவும் பேச முடியாது, நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லீகல் டீம் சொல்லியாச்சு. லீகல் டீம்லாம் வந்துட்டாங்க. பிற்பாடு என்ன கைது என்ன எதுக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் தலைவர்னு யாரை சொல்கிறாருன்னா மு.க. ஸ்டாலினை சொல்கிறார். தலைவர் சொன்னார், நீ இப்போதைக்கு கைதாகாதப்பா, லீகல் டீம் வந்த பிறகு பேசட்டும், பேசின பிறகு அதுக்கப்புறம் நீ முடிவு எடுத்துக்கோன்னு சொன்னார். நான் ரொம்ப தெளிவாக தான் இருந்தேன். எனக்கு என்னத்துக்காக கைதுனே தெரியல. ஓகே ரைட், நம்ம டீம் வரட்டும், அவர் பேசிக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்தாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ கூட நான் திருப்பி யோசிச்சு பார்த்தேங்க, நம்ம டம்மி முதலமைச்சர்னு சொன்னோம், ஒருவேளை அதுக்காக தான் கைது பண்ண வந்திருப்பாங்களோன்னு நான் திரும்பி பேசினதை நான் ரிவைன் பண்ணி பார்த்தேன். காவிரியில் தண்ணி வரணும்னு சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு. அந்த கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல பயங்கர சிரிப்பு. ஏன்னா இங்கே என்ன பிரச்சனையே, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுனது வேற மாதிரி திரிச்சு, வேற மாதிரி ஒரு அவதூறாக ஒரு விஷயத்த கிளப் பண்ணி, அதை ஒரு வீடியோ எடிட் பண்ணி அந்த ஒரு நடிகை குறித்து அவதூறாக பேசிட்டாரு. எந்த இடத்துலையும் அவர் அந்த பேரையே சொல்லவே இல்லை, அந்த நடிகை குறித்து அவர் பேசவே இல்லை. எனக்கு என்னன்னா, எங்கே போனாலும் ஏன் அந்த நடிகை குறித்து அந்த ஒரு விஷயத்த இவங்களே பூஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. இது பூரா பண்ணுறது நம்ம ரூட் மாஃபியாவுடைய என் தம்பி ஜெகதீஷோட தில்லாலங்கடி டீம் தான். அவங்க தான் அந்த நடிகைக்கு ஆதரவாக பண்ணுறானுங்களா, இல்லை அந்த நடிகை காலி பண்ணுறானுங்களா, காரி துப்புற மாதிரி வைக்கிறானுங்களான்னு நமக்கு தெரில. இப்போவும் நம்ம அந்த நடிகை பேரையே சொல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா சொல்கிறதுனால நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது, அவங்க நடிகை அவ்வளோதான். அவதூறு பேசினா தான் இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த நடிகை பேர் சொல்கிற அளவுக்கு கூட அந்த நடிகை ஒர்த் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரத்தில் நான் இப்போ உதயநிதி பேச்சை இப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ நான் வேற நேற்று நடந்த இன்னொரு விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, சட்டமன்றத்தில் தன்னுடைய ஆளுமையை காமிக்கணும்னு நினைக்கிறவர் ஆக்ஷன் மூலமாக செய்யக்கூடிய நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் முதல் முறையாக கொடியேற்றினார். கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றுற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. அந்த கொடியேற்றுற அணிவகுப்பு அந்த வரும்போது சல்யூட் அடிக்கிறார். அவர் சல்யூட் அடிக்கும் போது இந்த நடிகையும் அங்கே வந்திருந்தாங்க. அந்த நடிகை அவங்க உடை அலங்காரம், அவங்க அப்பாவுடைய, யார் அந்த நடிகையோட அப்பா இல்லைங்க, நம்ம முதலமைச்சருடைய அப்பா, அப்புறம் அவங்க அம்மா, 3 பேரும் அடுத்தடுத்து உட்கார்ந்துருந்தாங்க. உடனே இதல்லவா தேசப்பற்று, இதல்லவா தேசிய கொடி வண்ணம் அப்படின்னு அந்த கும்பல், தாவேக கும்பல் புலகாக அடையுது. என்ன கேட்க வரேன், ஒரே ஒரு விஷயம்னா,
நடிகையா இருக்கிறது தப்பு இல்லை. நடிகையா இருக்கிறவங்க முதலமைச்சருக்கு நண்பரா இருக்கோ நண்பியா இருக்கிறதோ தப்பு இல்லை. ஆனா ஏன் ஊடகங்கள் அவங்களின் மேலேயே வந்து நீங்க டிராவல் பண்றீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. நேற்றைய நிகழ்வுல கோட்டை கொத்தளத்துல முதலமைச்சர் கொடியேற்றினார். கோட்டை கொத்தளத்தை கொடியேற்றிட்டு இதையெல்லாம் அவர் பேசினார். இந்த திட்டங்கள் குறித்து அறிவித்தார். இதை குறித்து அதை பேசினாரு. சுதந்திர போராட்ட தியாகிகள் குறித்து பேசினாரு அப்படின்னு சொல்லி தான் பேசி இருக்கணும் நியாயப்படி. ஆனா பேசினது என்ன? பேசப்பட்ட பொருள் என்ன? வெளியில பரபரப்பாக பேசப்பட்டது என்ன? அந்த நடிகை வந்தார், அந்த நடிகை இறங்கினார், அவர் இந்த உடை உடைத்து இருந்தார், அந்த உடையை பேசினார், அவர் நின்னாரு, இவர் சல்யூட் அடிச்சாரு, பதில் அவங்க சல்யூட் அடிச்சாங்க, அவங்க சிரிச்சாங்க, புஷி ஆனந்த் அவரை பார்த்து வணக்கம் சொன்னார். இதெல்லாம் தேவையா? அப்படியே அந்த நடிகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய என்ன தேவை இருக்கு நமக்கு தெரியல. இததான் நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயமா? நாட்டில் இன்னைக்கு இருக்கிற எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. விலைவாசி ஏறி போச்சு, அரிசி விலை தாறுமாறா உயர்ந்து போச்சு, மேட்டூருக்கு தண்ணி இன்னும் வந்து சேரல, மேட்டூர் டேமுக்கு காவிரியில தண்ணி திறந்து விடாம தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. மேகதாதனை கட்டியே தீர்வேன்னு அடம் முடியுது கர்நாடகா. இன்னைக்கும் கர்நாடகத்துல 3 தமிழர்களை சுட்டு கொண்டாங்கன்னு பெரிய போராட்டம் நடந்துக்குதாங்க. உடல்களை வாங்க மாட்டோம்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. வனத்துறையினுடைய அட்ராசிட்டி அயோக்கியத்தனம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் குதிரை பேரம், இன்னொரு பக்கம் கழுதை பேரம், இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்குகிற வேலை. இப்படி ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதி ஒண்ணு கூட நிறைவேற்றல. இதை பத்திலாம் எந்த பேச்சும் வரவே இல்லைங்க. அந்த நடிகை வந்தார், அந்த நடிகை போனார், அந்த நடிகை சிரித்தார், அந்த நடிகை வந்தார். இதுதான் நேற்றைய முழுமையான செய்தியாக இருந்தது. எந்த ஊடகத்தை திறந்து பார்த்தாலும் இந்த புகைப்படம் மட்டும் தான் வந்தது. பிரபலமான ஊடகங்களும் அப்படிதாங்க பேசுது. அதுல ஒரு டிவிக்காரன், தொலைக்காட்சி ஒரு கேமராமேன், அவன் ரொம்ப தெளிவான ஆள் போல இருக்கு. பயங்கரமா முட்டு கொடுக்கறதுல அவனை மிஞ்சவே முடியாது போல இருக்கு. முதலமைச்சர் சப்பு விஜய் பேசிக்கிட்டு இருக்காருங்க, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு உடனே டக்குன்னு கேமரா திருப்பிட்டாங்க நடிகை பக்கமா. ரெண்டையும் கிளப் பண்ணி டிவியில போட்டானுங்க. இதை விட கேவலமான, இதை விட மோசமான, இதை விட ஒரு தவறான நரேஷன் இருக்கவே முடியாது. இப்ப நம்முடைய தமிழ்நாட்டை பார்த்து, இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை பார்த்து வட இந்திய ஊடகங்கள் காரி துப்புறாங்க. இந்தியா முழுமைக்கு நம்ம பார்த்து எள்ளி நகையாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல் ரொம்ப அருவருப்பான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாக தான் பேசுறாங்க. ஆட்சி நிர்வாகம் மக்கள் மீது அக்கறையோடு எந்த விஷயத்தையும் செய்யாமல், அவருக்கே பிடிச்ச விஷயம், அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்குமோ அதை தான் செய்யறாரு. நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் மக்களுக்கு பிடிச்ச எதையுமே அவர் செய்யவே இல்லை. அப்ப இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இனி போக போக மிக மோசமான நிலைமைக்கு தான் தள்ளப்படுது. இதையெல்லாம் வைத்து தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த வழக்கறிஞர் கூட்டத்தில் அவருக்கே உரிய பாணியில கலாச்சி தள்ளிட்டாரு. சட்டமன்றத்தில் அமைச்சர்களை வகைப்படுத்தினார். யார் அமைச்சர்னே தெரியலங்க, எம்எல்ஏ யாருன்னே தெரியாதுங்க. இந்த டம்மி முதலமைச்சருக்கு யார் அமைச்சர்னும் தெரியாது, யார் எம்எல்ஏனும் தெரியாது. இப்ப நமக்கே தெரியல யாருமே. இந்த அமைச்சர்களை பேர் சொன்னா புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு அடைமொழி பட்டப்பெயர் வச்சு சொன்னாதான் புரியுது. உருட்டுக்கட்டை அமைச்சர் அப்படின்னு சொன்னாதான் ஒரு அமைச்சரை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அரட்டவசர அமைச்சர், சங்கி அமைச்சர் அப்படின்னு சொன்னாதான் புரியுது. பவுடர் அமைச்சர்னு சொன்னாதான் புரியுது. அப்படின்னு ஒரு அமைச்சருக்கும் ரீல்ஸ் அமைச்சர், இப்படி எல்லா விதத்தையும் அவர் வந்து தெளிவாக போட்டு அவருக்கே உரிய பாணியில பொழந்து கட்டின உடனே எதிரே இருந்தது எல்லாருமே வழக்கறிஞர்கள். அவங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். நான் கைது ஆகி என்னை தஞ்சாவூருக்கு வந்து ரோட் ஷோல கூட்டு போனாங்க. நம்ம காசெல்லாம் கிடையாதுங்க, அரசாங்க காசுல சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு ரோட் ஷோ கூட்டு போனாங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த அரசாங்கம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் என்னன்னா, தோல்வியினால திமுக தொண்டர்களும் திமுக உடன்பிறப்புகளும் சோர்ந்து இருந்த நேரத்துல அவர்களை தட்டி எழுப்பும் விதமாக என்னை கைது பண்ண வரேன்னு சொல்லி என்னை வந்து அவங்க போலீஸ் வாகனத்துல கூட்டிட்டு போய் சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும், தஞ்சாவூருக்கே போல பாதியிலே யூட்டன் அடிச்சு வந்துட்டோம், அது வரைக்கும் அவங்க ரோட் ஷோ போயிட்டு நம்முடைய இயக்க தோழர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். உணர்ச்சியில அவங்க திரும்பி அவங்கள தட்டி எழுப்பி மீண்டும் ஃபுல் ஃபார்முக்கு கொண்டாந்து வச்சது இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு தான். இது மட்டும்தான் உருப்படியா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னை கைது பண்ணலன்னு போய் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆயிருக்காங்க. அப்புறம் எதுக்கு அந்த போலீஸ் அங்க இருந்து அவ்வளோ காசு போட்டு
அரசாங்க பணத்தை செலவு பண்ணி வண்டி வாகனத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து நூற்றுக்கணக்கான போலீஸ் வீட்டு முன்னாடி நிப்பாட்டி என்ன எதுக்குன்னே தெரியல. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் காரணம் சட்ட விங் தான். சட்ட வல்லுநர்கள் மூலமாகத்தான் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லை, நம்முடைய சட்ட வல்லுநர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை கைது பண்ணும் போதும் இதே மாதிரி நிலைப்பாடு தான். எதற்காகனே தெரியாமே கைது பண்ணி அப்புறம் நீதிமன்றம் மூலமாக அவர் வெளியில வந்தாரு. பதவியிலே இல்லைன்னா கூட அவர்களை பதவியில் இருக்கும் போதோ தவறு செய்தார்கள்னா நம்ம டீம் தான், லீகல் டீம் அவர்கள் மீது தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு உழைத்தவர்கள் தான். ஏன்னா ஜெயலலிதா குறிப்பிட்டு சொன்னார். சரி, இது எல்லாவற்றையும் பேசிவிட்டு கடைசியாக இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க, இந்த அமைச்சர்களா இருக்கிறவங்க, தாவேக அமைச்சர்கள் விரைவில் மாட்டப் போகிறார்கள். என்ன செய்யறோம்னு தெரியாம அவங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக அவர்கள் விரைவில் இப்ப நாம எப்படி பெயில் வாங்குறதுக்கும் நான் பெயிலபிளுக்கும் நாம நம்முடைய எம்எல்ஏக்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, இதை விட மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு தாவேகாவை சேர்ந்தவர்களுக்கு காலம் வெகு தூரத்தில் இல்லை, மிக குறைவாக இருக்கிறது. இந்த 100 நாளை வந்திருக்குது. இந்த 100 நாள்ல அவங்களுடைய லட்சணம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க இன்னும் விழிப்பாக இருங்கள்னு வக்கீலுக்கெல்லாம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு ஆலோசனையும் கொடுத்தாரு. என்னன்னா, இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியாக சேர்த்து சட்ட போராட்டத்தின் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் செய்யணும். ஏன்னா என்னை கூட கைது பண்ணி வண்டியில கூட்டு போறோம். நானு மாசு சொன்னேன், நிறைய பேர் ஒரு பிக்னிக் மாதிரி போனோம். சரவணன் வழக்கறிஞர்லாம் நான் பிக்னிக் மாதிரி தஞ்சாவூருக்கு போயிட்டு இருந்தோம். போகும்போதே நம்முடைய இயக்கத்தோட எல்லா இடத்துலையும் கரெக்டா நிறுத்தி எங்களுக்கு தேவையான டீ, காஃபி, ஜூஸ் அது இதுன்னு கொடுத்து, எங்களுக்கு மட்டும் இல்லை அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் கொடுத்து ஒரு அழகா அவங்க அரசாங்க செலவுல ஒரு பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இது எல்லாவற்றுக்கும் காரணம் சட்ட விங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. எப்பவுமே திமுகவில் சட்ட விங் ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லி அவர்களை குச்சிப்படுத்திட்டு, இன்னும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அவங்களே மாட்ட போறாங்க. நான் கூட யோசித்தேன், என்னப்பா இது, யாராவது ஒரு ஜோக்கர் இருந்தால் பரவாயில்ல, 52 ஜோக்கர் இருந்தால் எப்படி விளையாடுறது அப்படின்னு. ஸோ சட்டமன்றத்தில் முழுக்க இருக்கிற எல்லாரும் ஜோக்கர் அப்படின்ட்டார். இது அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற அனைவருமே ஜோக்கர்னு சொல்லிட்டாரு. அவர்கள் டம்மி முதலமைச்சர்னு பேசியிருக்காரு. இதில் விட பெரிய கொடூரம் என்னன்னா, அவர் பேசும்போது நான் என் கைது எதுக்குன்னு எனக்கு தெரியல, நான் இதுக்காகன்னு நினைச்சேன், ஆனால் அதெல்லாம் அவங்க ஆமோதிச்சிட்டாங்கன்னு பாருங்க. ஒரே சிரிப்பலை தான். டம்மி முதலமைச்சர்னு சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க, வெக்கங்கட்ட அரசுன்றதை ஏற்றுக்கிட்டாங்க, மானங்கட்ட அரசுன்றதை ஏற்றுக்கிட்டாங்க, கையாலாகாத அரசுன்றதை ஏற்றுக்கிட்டாங்க. அதையெல்லாம் ஆமோதிச்சு ஒத்துக்குச்சு இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே உரிய பாணியில சொன்னது மட்டும் இல்லைங்க, இப்போ கேட்டுட்டு இருக்க உங்களுக்கே அது புரியும். ஏன்னா இதற்கெல்லாம் கோவப்படல. அந்த நடிகை குறித்து யார் எந்த ரூபத்தில் பேசினாலும் உடனே பாஞ்சு பிடிக்கிறதுன்றது என்ன மாதிரியான மனநிலை? அசிங்கமாவே இருக்காதா? அருவருப்பா இருக்காதா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பேசுனாங்க, ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க இந்த முதலமைச்சருடைய மனைவி அந்த பெட்டிஷனை வித்ரா பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிட்டாங்க. இந்த குடியேற்று விழாவில் அவங்க எல்லாம் குடும்பத்தோடு நிற்க போறாங்க, வரப்போறாங்க. நம்ம கூட உண்மையிலேயே அதை எதிர்பார்த்தோம். நான்லாம் கூட உண்மையிலேயே சகோதரி இவங்களோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகன் ஜெய்சன் சஞ்சய், அம்மகள் சாஷா திவ்யா இவங்கெல்லாம் வருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம் உண்மையிலேயே. ஆக்சுவலா இந்த குடும்பம் முதலமைச்சர் சப்பு விஜயோட அவர்கள் உண்மையான குடும்பம். அவரோடு இருந்தால் நமக்கு எந்த உண்மையிலே அதான் வரவேற்கிறோம், நம்ம அதான் எதிர்பார்க்குறோம். ஆனால் இது என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. ஊடகங்களே பெருசு பண்ணிக்கிட்டே இருக்குது. பெருசு பண்ணி ஒரு பெரிய அவமானகர விஷயத்தை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தவறான ஒரு விஷயத்த இதெல்லாம் ஒன்றும் ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போயிருங்க. இதையாங்க நீங்கள் ரொம்ப தீவிரமாக அதை நீங்கள் யோசிக்காதீங்கன்னு. சில இடங்களில் மீம்ஸ் போட்டிருக்காங்க, அதை சொல்ல முடியாது, காட்டவே முடியாது. ஒரு படம் சுப்பிரமணியபுரத்தில் ஒரு படம் ஒன்று வரும், சுப்பிரமணியபுரம் சசிகுமார் படம் தெரியல உங்களுக்கு. அந்த படத்தில் ஒரு பாடல் காட்சி ஒன்று வரும், அதில் ஒரு பிஜிஎம் இருக்கு, பாடல் வரி இருக்கு, ஒரு 4 வரி இருக்கு. நான் அது என்ன வரின்னு சொல்ல போறது இல்லை, படம் பேரை சொல்லிட்டு நீங்க போய் படம் பார்த்துங்க. அந்த பாடல் காட்சியை போட்டுட்டு இந்த முதலமைச்சர் சல்யூட் அடிக்கிற காட்சியை கீழே போட்டுட்டு மேலையும் அதையும் கீழே போட்டு அந்த ரீல்ஸை உள்ள தூக்கி போட்டு அந்த வாய்ஸை உள்ள போட்டு அந்த பாடல் வரியை போட்டு வெளியே விட்டுருக்காங்க. ரீல்ஸ் வெளியில பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. அவ்வளவு கேவலமாக இன்றைக்கு மக்கள் இது நிச்சயமா யார் பண்ணியிருப்பா? பட் ஆக்சுவலா இது தப்பு.
ஒரு முதலமைச்சருக்கு என்ன மரியாதை தரணும் சார்? அவருக்கு நமக்கு அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவருக்கு தனிப்பட்ட பர்சனல் 1000 இருக்கும், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் அதை பொது வழியில் அவர் நார்மலைஸ் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணும்போது தான் இந்த மாதிரியான அநாகரிகமான செயல்கள் வெளியில வருது. ஆனா இது மிகப்பெரிய தப்பு. அது விஜய், அவரை சோசப் விஜய் மேலும் இருக்கு தப்பு, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுகிற நபர்கள் மேலேயும் தப்பு இருக்கு. இப்ப இவர் அந்த முன்வரிசை கொடுக்கணும்னு ஒன்றும் சட்டமே கிடையாது. கொடுக்காம தவிர்த்தாலே பாதி பிரச்சனை தீரும். இந்த நேரத்தில் ஒரு விஷயம், ஒரு படம், அது என்ன படம்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களே முடிவு பண்ணீங்க. வடிவேலு, அர்ஜுன், ஒரு நடிகை. அந்த படத்துல ஒரு இன்ஸ்பெக்டரோட பொண்ணு அந்த நடிகை இருப்பாங்க. அவங்க இந்த போலீஸா இருக்கிற வடிவேலும் அர்ஜுனும் போலீஸ் 2 பேரும் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. ஒரு பனிஷ்மெண்ட், இன்ஸ்பெக்டர் வீட்டில் போய் தரையை துடைக்க சொல்லுவாங்க, வீட்டு வேலை செய்யறதுக்கு அனுப்புவாங்க. அங்க போய் அவர் வீட்டு வேலை செய்யாம அந்த இன்ஸ்பெக்டர் பொண்ணையே பார்த்துட்டு இருப்பார் அர்ஜுன். திருப்பி விடுவார் வடிவேல், நீ அந்த பக்கம் பார்க்காத, இந்த பக்கம் வேலை செய்யணுவார். திரும்பவும் மறுபடியும் அவர் வேலை செய்யாம பார்த்துட்டே இருப்பார். என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு இருக்கும். சண்டாளி, இவன் சும்மா இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்டேங்கிறாளேன்னு ஒரு காமெடி ஒன்று வரும். அது ஒரு நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. அந்த காட்சியை நான் திடீர்னு ஏன் சொல்றேன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நான் எதையும் சொல்லலைங்க, கம்பெனி பொறுப்பில்லை. இப்படியெல்லாம் காட்சிகள் வந்திருக்கு. அதனால என்ன இங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே 4 பேர் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நாடு முழுக்க பேசுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம், நம்ம முதலமைச்சர் சப்புக்கு விஜய்க்கு தேவையான, அவரை விரும்புகிற, அவருக்கு ஜால்ராடிக்கிற ஊடகங்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான செயல்கள்லாம் வெளியில போயிருக்கு. எந்த மாதிரி செயல்கள்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும் என்ன நான் சொல்ல வரேன்னு, அது நீங்களே கமெண்ட்ல போட்டுங்க. அப்படியாக உதயநிதியினுடைய இந்த வழக்கறிஞருடைய மீட்டிங் கலகலப்பாக போயிருக்கிறது. இதுலயே அவர் பயங்கரமா கிண்டல் அடிச்சிருக்காரு. காவிரி தண்ணி பத்தி பேசியிருக்காரு. மறுபடியும் காவிரி நீரை பத்தி தாங்க சொல்றேன், அதை பத்தி பேசியிருக்கிறாரு. என்ன செய்ய போகிற இந்த அரசாங்கம் தெரியல. ஆனால் பேசிய நயினார் நாகேந்திரன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. பேசிய ஆபாசமாக அருவருப்பாக பேசிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் சப்பு விஜய தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு. அந்த நடிகை குறித்து நேரடியாகவே பேசினாரு. இப்போ அம்மா யாருன்னு கேள்வி கேட்டிருக்காரு, அப்பா யாருன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு தெரியும்னு மிக மிக ஆபாசமான வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. என்ன பண்ண போகிறது இந்த அரசாங்கம்? நாளைக்கு சட்டமன்றம் இருக்கிறது. மக்களே, சட்டமன்றத்தில் கண்டிப்பாக பல பிரச்சனைகள் எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. பல பஞ்சாயத்துகள் இருக்கு. என்ன பண்ண போறாங்க தெரியல. 100வது நாள் அதை கொண்டாடுவாங்களா, 7:30 கூட்டுவாங்களா, சட்டமன்ற அமளி துமளி ஆகுமா? கோயம்புத்தூர் அமுதனுடைய அந்த பஞ்சாயத்து மண்டே திங்கக்கிழமை தான் எடுப்பேன்னு சபாநாயகர் சொல்லியிருக்கிறார் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை. அந்த மரணம், அந்த படுகொலை, சமூக செயல்கள், போதை மருந்து கலாச்சாரத்தினுடைய வீரியம், இதை பற்றிலாம் நாளைக்கு என்ன நடக்கும் சட்டசபையிலேருந்து உங்களை மாதிரி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுவோம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.